ஆனா, இந்த மருந்து சாப்பிடுறதுனால அதிகமான விளைவுகள அவங்க சந்திக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, அந்த மருந்து மேலும் உடலுக்கு ரொம்ப சூட அதிகப்படுத்தி, அந்த சளியையும், அந்த நோயின் தன்மைய மோசமாக்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது 1 வாரத்துல அது வெளியில கொண்டு வருது. சளி, இருமல் வந்துருச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும், தண்ணீர சூடாக்கி குடிக்கணும். வெந்நீருக்கு தொண்டையில ஏற்படும் வீக்கத்த குறைக்கும் தன்மை இருக்கு. இது சளி, காய்ச்சலுக்கும் காரணமான தொற்றுகளையும் இது நீக்கிரும் இந்த சுடுதண்ணி. துளசி இலைய நல்லா மென்னு அந்த சார நம்ம குடிச்சோம்னா சளி நம்ம விடும். பொதுவாக இனிப்பு சுவை சளிய அதிகரிக்கும். கசப்பு மற்றும் கார சுவை சளியை கட்டுப்படுத்தும். அப்படி இருந்தாலும் நிறைய கசப்பையும் நம்ம சாப்பிடக்கூடாது. மலச்சிக்கல் சளியை அதிகரிக்க செய்யும். எனவே மலச்சிக்கலை பயன்படுத்த சளி விரைவாக விலகும். விட்டமின் சி அதிகம் உள்ள பழங்கள்